அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முந்தின வீடியோவில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஆண்டு முழுவதும் வாடகை வசூல் பண்ணி அதில் எவ்வளோ வந்து டாக்ஸபிள் இன்கம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லெட் அவுட் வித் வேக்கன்சி அண்ட் அன்ரிலைஸ்டு ரெண்ட். வேக்கன்சினா என்ன? ஸோ ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களோ அல்லது மாதமோ ப்ராப்பர்ட்டி வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய நாட்களுக்கு வாடகை எதுவும் நமக்கு வசூலாகிருக்காது. ஸோ அந்த இது வந்து நமக்கு ஒரு இழப்பு. ஸோ அந்த இழப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ த ப்ராப்பர்ட்டி மே ரிமைன் வேக்கண்ட் ஃபார் அ பார்ட் ஆஃப் த இயர். வேக்கன்சி லாஸ் கேன் பி அட்ஜஸ்டட் வைல் கம்ப்யூட்டிங் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ அந்த லாஸை நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து அன்ரிலைஸ்டு ரெண்ட். ஸோ அன்ரிலைஸ்டு ரெண்ட்னா என்ன? ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பட் ரெண்ட் குட் நாட் பி கலெக்டட் ஃப்ரம் த டெனண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு டெனண்ட்டுக்கு வந்து லெட் அவுட் பண்ணியிருப்போம். பட் வந்து அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலமோ அல்லது மாதமோ நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, அவர்கிட்ட வாடகை வசூல் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு அதுவும் ஒரு நமக்கு ஒரு இழப்பு. அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன், த டெனன்சி இஸ் அ பொனஃபைட். ஸோ நம்ம யாருக்கு வாடகை விடுறோமோ, அதாவது யாருக்கு ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணுறோமோ, அந்த டெனண்ட் வந்து எனக்கு சரியாக வந்து வாடகை செலுத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம என்ன பண்ணணும், லெட் அவுட் பண்ணணும். ஸோ பொனஃபைடுன்றது வந்து குட் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. தென் இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஃபால்ட்டிங் டெனண்ட் மஸ்ட் ஹேவ் வெக்கேட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி. ஸோ சப்போஸ் வந்து ஒரு டெனண்ட் நம்ம நம்பிக்கையின் பேரில் லெட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அவர் வந்து நமக்கு வாடகை செலுத்தலை, டிஃபால்ட் பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த டெனண்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியிலேருந்து வெக்கேட் பண்ணிடணும். ஸோ நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணோமோ அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து அவர் காலி பண்ணிடணும். அல்லது அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஃபால்ட் டெனண்ட்டை வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து காலி பண்ண வேண்டிய முயற்சி அவர் எடுக்கணும். ஸோ ஒன்று டெனண்ட்டே என்ன பண்ணிடணும், வாடகை செலுத்தலை அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வெக்கேட் பண்ணிடணும். ஸோ அவர் பண்ணாத பட்சத்தில் இந்த ஓனர் ஆஃப் த அசட் ஆர் ப்ராப்பர்ட்டி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணணும், நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எதுக்கு? அந்த டிஃபால்ட் டெனண்ட்டை தன்னோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை அவர் எடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வாடகை வந்து சரியாக செலுத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி அவர் வந்து தவறும் பட்சத்தில் என்ன பண்ணிடணும், அவராகவே வந்து ப்ராப்பர்ட்டியை விட்டு வெளியேறிடணும். இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் என்ன பண்ணணும், அந்த டிஃபால்ட் டெனண்ட்டை தன்னோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து வெளியேற்றக்கூடிய முயற்சியை வந்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, தட் இஸ் அந்த இன்கம் டேக்ஸ் அசஸிங் ஆஃபீஸர்ஸ் அலோவ் பண்ணக்கூடிய கண்டிஷனை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஃபால்ட்டிங் டெனண்ட் ஷுட் நாட் ஆக்குபை எனி அதர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அசஸி. ஸோ ஆல்ரெடி அவர் ஏற்கனவே வந்து ஆக்குபை பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு அவர் வாடகை செலுத்தாத பட்சத்தில் அசஸி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவரோட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு அவர் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து டிஃபால்ட் பண்ணிட்டார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணக்கூடாது, அவரை இன்னொரு ப்ராப்பர்ட்டியை ஆக்குபை பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நாலாவது முக்கியமான கண்டிஷன், இன்கேஸ் வந்து ஒரு டெனண்ட் வந்து வாடகை செலுத்தலை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வாடகையை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான லீகல் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். இல்லையா, நான் ஆக்ஷன் எடுத்தேன் பட் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத இன்கம் டேக்ஸ் அசஸிங் ஆஃபீஸர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு பண்ணணும். தென் அடுத்தது என்ன அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வெறும் நம்ம வந்து முழு வாடகையும் வசூல் பண்ணால் எப்படி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ வந்து அன்ரிலைஸ்டு ரெண்ட்டும் வேக்கன்சி இருக்கும் பொழுது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் போன மாடலில் போட்ட மாதிரி தான் கால்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஃபஸ்ட்டு எஃப்ஆர்வி எம்ஆர்வி இது ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணணும், ஹையர் எதுவோ அதை எடுத்துக்கணும். அதில் என்ன பண்ணணும், எஸ்ஆர்வியை கம்பேர் பண்ணி அதில் எது லெஸ்ஸரோ அதுதான் இஆர்வி. தென் கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு
நெட் ஆனுவல் ரெண்ட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதில் எது ஹையரோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ் டியூ டு வேக்கன்சியை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் உங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எஃப்ஆர்வியும் எம்ஆர்வியும் கம்பேர் பண்ணி எது ஹையரோ அதை எடுத்துக்கிட்டு அது எஸ்ஆர்வியில் வந்து கம்பேர் பண்ணி அதில் எது லெஸ்ஸரோ அதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இஆர்வியும் நெட் ஆனுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி அது எது ஹையரோ அதில் லாஸ் டியூ டு வேக்கன்சி இருக்கு இல்லையா அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூ தான் உங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு முந்தின இதில் வந்து எந்த விதமான அன்ரியலைஸ்டு ரெண்ட்டோ இல்லை லாஸ் டியூ டு வேக்கன்சி இருக்காது. ஆனால் நம்ம இஆர்வியில் இந்த கம்பேரிசன் பட் நெட் ஆனுவல் ரெண்ட்டை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நெட் ஆனுவல் ரெண்ட் பண்ணுவோம், பட் அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். தென் அடுத்தது நம்ம ஒரு ப்ராப்ளம் மூலிமா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து நான் வந்து விளக்குறேன். ப்ராப்ளம்: Mr. Ramu has a property in Chennai which is let out on monthly rent of rupees 20,000. Other particulars about the properties are as follows. So, municipal rental value rupees 2,50,000. Fair rental value rupees 2,80,000. SRV standard rental value rupees 2,60,000. ஸோ 1 month வேக்கண்ட்டாக இருக்குது. அன்ரியலைஸ்டு ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. இது இல்லாமல் முனிசிபல் டேக்ஸ் ஒரு 10%, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எம்ஆர்வி தட் இஸ் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அண்ட் ஃபேர் ரெண்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,50,000 அண்ட் 2,80,000. இதில் எது ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ தட் இஸ் 2,80,000 தான் ஹையர் வேல்யூ. ஸோ அந்த ஹையர் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்ஆர்வியை கம்பேர் பண்ணுவோம். எஸ்ஆர்வி இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000. ஸோ இதில் எது வந்து லெஸ்ஸரோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஆர்வின்னு அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் எதில் லெஸ்ஸரு 2,60,000, அதாவது ஹையர் வேல்யூ வந்து 2,80,000, எஸ்ஆர்வி வந்து 2,60,000 இல்லையா. அதில் எது லெஸ்ஸர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 தான் லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆனுவல் ரெண்ட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் இஆர்வியும் ஆனுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி அதில் எது ஹையரோ அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, 20,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2,40,000 வரும். ஸோ 2,40,000 மைனஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ அப்போ 2,40,000 மைனஸ் 20,000 போட்டிங்கன்னா 2,20,000 வரும். ஸோ இதில் எது வந்து ஹையரோ அந்த வேல்யூ இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 2,60,000லையும் 2,60,000 அண்ட் 2,20,000 ஹையர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தோம்னா 2,60,000 தான் ஹையர் வேல்யூ. ஸோ இந்த ஹையர் வேல்யூவில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ லாஸ் டியூ டு வேக்கன்சியை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ் டியூ டு வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம், அதாவது 20,000. ஸோ அந்த 20,000 நம்ம இப்போது ஹையர் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 2,40,000 வரும். ஸோ எஸ் 2,60,000 மைனஸ் 20,000 போட்டோம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000. ரைட். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸு வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% ஆன் எம்ஆர்வி. ஸோ எம்ஆர்வி எவ்வளோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. அதில் 10% போடுறோம் அப்படின்னா 25,000. ஸோ 2,40,000 முனிசிபல் டேக்ஸ் ஒரு 25,000 இல்லையா. ஸோ அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2,15,000 தான் உங்களோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ என்ஏவின்றது அதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிடக்ஷன்ஸு.
ஸோ அண்டர் செக்ஷன் 24 பிரகாரம் 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூவில் ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஸோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24ல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 30% ஆன் NAV. NAV இங்கே வந்து 2,15,000. ஸோ 2,15,000 இன்ட்டு 30% போகிறோம் அப்படின்னா தட் இஸ் 64,500 வரும். ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லோனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார். அது எவ்வளோ அப்படின்னா 40,000. ஸோ 64,500 ப்ளஸ் 40,000 போட்டோம் அப்படின்னா 1,04,500. ஸோ அப்போ நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து கால்குலேட் பண்ணுறோம் வென் வேக்கன்சியும் அதே மாதிரி அன்ரிலீஸ்ட் ரெண்ட்டு கொடுக்கும் பொழுது. ரைட். ஸோ மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், MRV FRV இதில் எது வந்து ஹையரோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். MRV வந்து 2,50,000, FRV வந்து 2,80,000. ஸோ இதில் ஹையர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,80,000. அது கூட SRV கம்பேர் பண்ணுறோம் 2,60,000. கம்பேர் பண்ணி எது லெஸ்ஸர் அதுதான் வந்து ERV. இப்போ லெஸ்ஸர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000. ஸோ இந்த 2,60,000 கூட நெட் ஆனுவல் ரெண்ட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி எது ஹையரோ அந்த வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 2,60,000 2,20,000 ஹையர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 தான் ஹையர் வேல்யூ. அதில் லாஸ் டியூ டு வேக்கன்சி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் 20,000 ரூபாய். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000. ஸோ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ முனிசிபல் டேக்ஸ் வந்து MRVயில் வந்து MRVயில் வந்து 10%. ஸோ அப்போ எவ்வளோ முனிசிபல் டேக்ஸ்னால் 25,000. ஸோ 25,000 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். தட் இஸ் NAV கிடச்சிரும். தட் இஸ் 2,15,000. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில டிடக்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம் அண்டர் செக்ஷன் 24ல். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 30% ஆன் NAV, அது வந்து 64,500 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 40,000 ரூபாய். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 1,04,500. ஸோ இப்போ 2,15,000 1,04,500 ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 1,10,500 தான் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சரி. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு ஆண்டு முழுவதும் வந்து வாடகை வசூல் பண்ணியிருந்தால் எப்படி வந்து டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணுறது சொன்னேன். இந்த வீடியோவில் வந்து லெட் அவுட் தட் இஸ் வேக்கண்ட்டாக இருந்தால், தென் அதுக்கப்புறம் வந்து அன்ரிலைஸ்ட் ரெண்ட் இருந்தால் எப்படி வந்து இன்கம் ஃப்ரம் தட் இஸ் டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத சொன்னேன். ஸோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக வேறு சில இன்ஃபர்மேஷனோட நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. Kindly subscribe the channel and don't forget to share to your friends. Thank you.